ஈரான் வந்து அமெரிக்கா இன்னைக்கும் எதிரின்னு இல்லை, இஸ்ரேலுக்கு என்னைக்கு எதிரியா இருந்ததில்லை. இஸ்ரேலும் ஈரானும் நெருக்கமாக இருந்தார்கள். இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து ராணுவ கட்டமைப்பு கொடுத்தாங்க, ஈரான் வந்து அவங்களுக்கு ஆயில் கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க இஸ்ரேலு. இதெல்லாம் நடந்துச்சு. ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்பது என்று சொல்லுவதும், அணு ஆயுதத்தை தயாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எப்படி ஈராக்கை லிபியாவை க்ளோஸ் பண்ணாங்களோ அப்படி ஒரு யுத்தத்தை கொண்டு வருவதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சீனா இப்போ என்ன விரும்புகிறாங்க, அவங்க இந்த சண்டையை விரும்புகிறாங்க. சண்டைனா தான் தாய்வானில் நேரம் பிடிச்சிருக்கலாமே. 21 தளத்துலேயும் 50,000 பேர் அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதில் நீங்கள் குவைத்துன்ற தமாத்துண்டு நாடு, கத்தாரில் 3 ஆயுத தளம் இருக்குது. ஏறக்குறைய நாடே அவங்க கையில் தான். ஈரானை அடிக்க ஆரம்பித்தானா எண்ணெய் ஏற்றுமதி என்பது கடுமையாக பாதிக்கும். இந்தியா உட்பட நீங்கள் பெட்ரோலை வாங்கி இதில் தான் வாங்கி ஸ்பூனில் வாங்கி தான் குடிச்சிக்கிற அளவுக்கு போயிடும். இஸ்ரேலுக்கும் அரபு தேசியத்திற்கும் யூதர்களுக்கும் அரபுகளுக்குமான யுத்தமாக பார்க்க முடியாது. அது அப்படி இருந்தால் அது எப்பவும் முடிஞ்சிடும். எப்படி ஈராக் அழிச்சோமோ, எப்படி லிபியாவை அழிச்சோமோ அப்படி ஈரானை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கு உலக சூழல் என்பது அவ்வளோ ஈஸியாக அதை செய்ய முடியாது. ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் இந்த பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து அதெல்லாம் பழைய நிலைமை. ஹலோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமான விஷயம் தான் இன்றைக்கி ரொம்ப உலகம் முழுக்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி சிரியா, லிபியா, லெபனானு, காசா, தொடர்ந்து இப்போ வரைக்கும் காசா, திடீர்னு ஏன் ஈரான் மேலே ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெறி? நீ டைம் எல்லா நாடுகள் மேலேயும் போர் தொடுக்கணும், தாக்குதல் பண்ணுற வெறி எதனால் அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஒன்றும் பெரிய, அதாவது என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்ற மாதிரி மட்டும் இதை பார்க்கக்கூடாது. நான் இஸ்ரேலுக்கு வந்து இந்த அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து வளைகுடா நாடுகள்லாம் பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது. ஓகே, இந்த இஸ்ரேலை வந்து இந்த நாடுகள்லாம் வந்து அங்கேருந்து வெளியேற்றணுன்றதோ அது ஆரம்பத்தில் இருந்துச்சு. இஸ்ரேல் அமைக்கப்பட்ட பிற்பாடு கொஞ்சம் பல ஆண்டுகள் இருந்தது. ஆனால் அது வந்து வெறும் ஒரு யூத இனத்திற்கும் அரபு இனத்திற்குமான பிரச்சனையாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஓகே, அது ஒரு இனப்பிரச்சனை, இனம் முதல் அப்படின்ற மாதிரி நின்றுருக்கும். இது வந்து ஒரு அரபு தேசியத்திற்கும் யூத இனத்துக்குமான பிரச்சனை அல்ல. ஓகே, இது என்னன்னு சொன்னால் அதை கடந்த ஒரு விஷயம். ஒரு யூத இனத்திற்கு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடந்த ஒரு விஷயம் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் உருவாக்கம் என்பதை நீங்கள் ஒரு தனி நாட்டை கொண்டு வந்து தனி நாட்டை கொடுத்து பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து உருவாக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. ஆனால் ஏன் உருவாக்குனாங்க, உருவாக்குனதே தப்புன்றது வந்து அப்போ அதுக்கப்புறம் ஒரு இரு நாடுகள், பாலஸ்தீனமும் இருக்கட்டும் இஸ்ரேலும் இருக்கின்ற முடிவுக்கெல்லாம் எல்லா நாடுகளும் வந்துட்டாங்க. வேறு வழி இல்லை. ஏறக்குறைய அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ற நாடு ஏன் பாலஸ்தீனத்தை, ஏன் சிரியாவை, ஏன் சவுதி அரேபியாவை, ஏன் ஈரானை, இந்த நாடு ஏன் லெபனானை, இந்த நாடுகள்லாம் ஏன் தாக்குறாங்க அப்படின்னா அது இஸ்ரேல் செய்யலை. அது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தாது வளங்களை, எண்ணெய் வளங்களை நீங்கள் வந்து ஏற்கனவே பிரிட்டிஷ், பிரான்ஸு, அதே மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் லேட்டரான அமெரிக்கா, இவர்கள் அதையெல்லாம் தங்களுடைய சொத்தாக வைத்திருந்தார்கள். அந்த நாட்டினுடைய முதலாளித்துவ நாட்டினுடைய பிரிட்டனுடைய வளர்ச்சிக்கு இந்த எண்ணெய் வளம் என்பது பெரிய வந்து பேருதவியாக இருந்தது. அது நீங்கள் வந்து முதல் உலக யுத்தம் நடந்த பிற்பாடு ஒரு அரபு தேசியம் உருவாகி பிரிட்டனுக்கு எதிராக, அதே மாதிரி அமெரிக்காவுக்கு எதிராக இதெல்லாம் வருகிற பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் நம்மளுடைய பொருளாதார நலன் என்பது பாதிக்கப்படும். ஆகவே இந்த அரபு தேசியத்தை அனுமதிக்க முடியாது, இது வந்து வளர்வது நல்லதல்ல, நாம் இங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுவோம். இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவில் என்ன நடக்குது, இப்ராஹிம் தரூர், ஏற்கனவே தாமஸ் சங்கரா, அதுக்கு முன்னாடி குவாமே நக்ரூமா கானால, அதே மாதிரி ஜூலியஸ் நைரேரு, இவங்களாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து மெயின் இஷ்யூ என்னன்னு சொன்னால் ஆப்பிரிக்க வளத்தை கொள்ளையடிப்பது தான், அதுக்கு எதிரான ஸ்ட்ரகலாக தான் மாறி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வளைகுடா நாடுகளில், மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதிலேருந்து வெளியே போக வேண்டிய கட்டாயம் வருகிற பொழுது தான் நீங்கள் பிரிட்டிஷ், பிரான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதான் என்ன வாக்குறுதி, முதல் உலக யுத்தத்தில் நீங்கள் எங்களுக்கு
உதவி செய்தால், யார், அரபு நாடுகள், ம். ஈரான் உட்பட அதெல்லாம் வேறு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தது, உதவி செய்தால் நாங்கள் வந்து யுத்தம் முடிஞ்சோன்னா உங்களுக்கெல்லாம் தனி நாடை கொடுத்துருவோம். யாருக்கு? அரபு நாடுகளுக்கு. நீங்கள் வந்து சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், அதுக்கப்புறம் அந்த அவங்க வாழ்றது அப்போ அவங்க நாடு கிடையாது, கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது இவங்க என்ன சொல்கிறான்னு சொன்னால், சரின்னு சொல்லி யூதர்களும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக உலக யுத்தத்தில் இருக்காங்க. இவங்களும் அந்த ஒட்டோமான் எம்பையர் எதிர்த்து நடந்த யுத்தத்தில் இவங்களும் பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருக்காங்க. யுத்தம் முடிஞ்சு போச்சு, நேசப்படைகள் பிரிட்டிஷ் வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்ற பிற்பாடு இவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால், இஸ்ரேலு நாடுன்ற விஷயத்துக்கு தனியாக ஒரு முயற்சி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. யூதர்கள் தேவை. ஏன் யூதர்கள் தேவைன்னு சொன்னால், யூதர்கள் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு கணிசமான பகுதியாக இருக்கிறார்கள். ரஷ்ய புரட்சி அந்த காலகட்டத்தில் நடக்குது, உலக யுத்தத்தையொட்டி தான். அப்போ யூதர்கள் ரஷ்யாவில் நிறைய பேர் இருக்கும் பொழுது இடதுசாரி சிந்தனையை நோக்கி அவங்க என்ன பண்ணான்னு சொன்னால் போகிறாங்க. அப்படி போகும்பொழுது நாளைக்கு யூதர்கள் எல்லாம் ரஷ்யாவில் அந்த மாதிரியான போல்ஸ்விக்கோடு சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா அது மத்திய கிழக்கிலும் என்ன வரும்னு சொன்னால் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அது வந்து முழுசாக நடத்த முடியல. சோவியத் யூனியன் லெனின் அதை வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு வர்க்க அடிப்படையில் அணிதிரட்டினாங்க போல்ஷிக் கட்சி. ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த யூத இனத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தன்னுடைய ஆளாக வைத்துக்கொண்டு, இதை விட ஆபத்தானது அரபு தேசியம். ஏன்னா இவங்க தனி நாடு கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம எண்ணெய் வளத்தை விட்டு, ஏன்னா இஸ்ரேலில் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லா நாடுகள்லேருந்து வெளியேற வேண்டி இருக்கும். ஆகவே இந்த பேன் அரபு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அரபு உணர்வுகளுக்கு எதிராக வெற்றி பெற்றோம்னா சுதந்திரம் கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாங்க? அநேகமாக சவுதி அரேபியாவுக்கும் ஜோர்டானுக்கும் கொடுத்துட்டு விட்டாங்க. மீதி நாடுகள் எல்லாம் கட்டளை நாடுகள்னு பேர். இந்த கட்டளை நாடுகள்னா நீங்கள் வந்து பிரிட்டன் கீழே அவங்க செயல்படுவாங்க. இந்த எல்லா பாலஸ்தீனம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுக்கிட்டாங்க, ஈரான் ஈராக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பிரிட்டிஷ் வந்து வேறு வழி இல்லாமல் கட்டளை நாடுகள்ன்ற முறையில் மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் காலப்போக்கில் தான் ஒவ்வொன்றையும் தனித்தனி நாடுகளாக நீங்கள் வந்து அவங்க போராட்டம் நடத்தி தான் விடுதலை அடைஞ்சிது. அது இந்த கட்டளை நாடுகள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்போ இருக்கிற காலம் முழுவதும் இவங்க வலுவான ஒப்பந்தத்தை போட்டு எண்ணெய் எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை போட்டு ஈரானில் ஈராக்கில் ஒப்பந்தம் போட்டுருவேன். ஏன் அந்த ஒப்பந்தம்னு சொன்னால், நீங்கள் உலகத்தில் இன்றைக்கு இப்போ லேட்டஸ்ட் கணக்கு பிரகாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தில் இன்னைக்கும் 55 to 57 55% 57% எண்ணெய் வளம் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கு. நீங்கள் இந்த வளைகுடா நாடுகள் இருக்கு. அப்புறம் நீங்கள் மத்திய கிழக்கு ஈரான் அதை சேர்க்கலை, இது 55% 7 ஈரானையும் சேர்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கும் ஏறக்குறைய 57% மேலே நீங்கள் வந்து அங்கே இருக்குது. உலகத்தில் அதிக எண்ணெய் வளம் உள்ள நாடு வெனிசுலா, நம்பர் 2 சவுதி அரேபியா, எவ்வளோ அளவுலாம் இருக்குது, நம்பர் 3 ஈரான். அப்போது நீங்கள் எப்படி சுதந்திரம் கொடுக்க இதெல்லாம் இருக்கிற பொழுது ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் என்பது பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் தான் மெயின், அமெரிக்கா அதுக்கப்புறம் லேட்டரான் தான் உள்ளே வர்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிரந்தரமான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அநேகமாக இந்த எல்லா நாடுகள்லையும் அவங்களுடைய ஆட்சி நடக்கிற மாதிரி தான், மன்னர் இருப்பார், ஒரு பேருக்கு ஒரு பார்லிமெண்ட் கூட இருக்கும். ஆனால் பிரிட்டன் நிறுவனங்கள் தான் எண்ணெயை தவிர அங்கே வேறு எதுவும் கிடையாது. அப்போ சொந்த நாட்டில் சுதந்திரம் வேறு ஒன்று அந்த வாழ முடியாது. அப்போ அதை பயன்படுத்தினாங்க. இந்த அடிப்படையில் தான் 1913ஆம் ஆண்டு பிரிட்டன் கம்பெனியும் ஈரான்லேருந்து புரட்சி நடந்துக்கிட்டே இருந்து தனி நாடானாங்க. 1913ஆம் ஆண்டு ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனம் இது ஆரம்பிக்கப்பட்டது. அந்த எண்ணெய் நிறுவனம் என்னன்னு சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா எண்ணெய் எடுக்கிறது அவங்க தான். எடுத்து அது ஈரானுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது. எடுத்து அது எதுக்கு பயன்படுத்துகிறான்னு சொன்னால், பிரிட்டிஷாரனுடைய கப்பற்படை இருக்குல்ல, அதுக்கான ஆயில்லாம் அங்கேருந்து தான் போச்சு. பெரிய இது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அதில் வரக்கூடிய வருமானம் விற்கிறாங்க. அந்த வருமானம் என்பது பிரிட்டன் நாட்டினுடைய பட்ஜெட் இருக்க, அந்த பட்ஜெட்டை வந்து சரி கட்டுவதற்கு ஈரான்லேருந்து இருக்கக்கூடிய ஆயில் என்பது ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இப்படி வந்து நீங்கள் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு கட்டளை நாடுன்ற முறையில் தான் வச்சுக்கிட்டாங்க. ஏறக்குறைய பிரான்ஸு பிரிட்டன் இந்த நாடுகள் தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க. நீங்கள் முதல் உலக யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு வெர்சைல் உடன்படிக்கைன்னு ஒன்று நடந்தது. அந்த வெர்சைல் உடன்படிக்கையில் என்ன
அடிப்படையான விஷயம்னா, இந்த வளைகுடா நாடுகளில் பிரிட்டன் பிரான்ஸுடைய அனுமதி இல்லாமல் அமெரிக்கா கூட போய் படையெடுக்க முடியாது. அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறல. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள சண்டை வரும், ஆனால் எதிரி பலமாகிற பொழுது ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இப்போ ஈராக்கில் சண்டை நடக்கிற பொழுது பிரிட்டன் அனுமதியோடு தான் அமெரிக்கா படை போனது. அன்னைக்கு லேபர் பார்ட்டியினுடைய லீடர் இருந்தார். அவர் வந்து இவங்க வேற வழியில் அனுமதி கொடுத்து ஆகணுன்ற நிலைமை இருந்தாலும் இந்த அனுமதியோட தான் உள்ளே போவாங்க. அதான் உடன்படிக்கை. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. ஆகவே இந்த பிரிட்டன் இவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டு அமெரிக்கா வந்து அதை அட்டாக் பண்ணுற வேலை என்பது நடக்கும். அப்போ இந்த பின்னணியில் தான் ஈரான் என்பது நீங்கள் வந்து ஈரான் வந்து இந்த வளைகுடா நாடுகளில் எப்படி சவுதி தனித்தன்மை வாய்ந்ததோ அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான நாடு ஈரான். ஈரான் ஏன் வித்தியாசமான நாடுனா, அது மக்கள் தொகை இந்த நாடுகளும் ஒப்பிடும் பொழுது அதிகம். 17வது இடத்துல இருக்குது. பரப்பளவுலையும் இந்த நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பெருசு. 3வது விஷயம் என்னன்னு சொன்னால், இதோடு சேர்த்து நீங்கள் வந்து ஆசியாவில் ஒரு 6வது பெரிய நாடு அது ஈரான். ஆசியாவில் 6வது பெரிய நாடு. வேறு அரபு நாடுகளில் இல்லாத மலைப்பாங்கான பகுதிகள் அதிகம் உள்ள ஒரு பகுதி. ஸோ நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஈரானுடைய தனித்தன்மை. இதோடு சேர்த்து எண்ணெய் வளம் நான் 3வது இடம்னு சொல்லிட்டேன். இதோடு சேர்த்து ஒரு கலாச்சார வேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நீங்கள் இப்போ வந்து மற்ற நாடுகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும் பொழுது நீங்கள் அங்கே என்னன்னு சொன்னால் ஒரு நீண்டகால ஹிஸ்ட்ரி என்பது அதுக்கு இருக்குது. இது அந்த அரபு தேசியத்தை நீங்கள் வந்து லீட் பண்ணுறதுக்கான குவாலிட்டி என்பது மற்ற நாடுகளில் இருந்தாலும் பாலஸ்தீனன்ற பொதுவாக மொத்தமாக அதெல்லாம் சேர்த்து ஒரு காலத்தில் சொன்னாங்க வேறு பேர். ஈரான் வித்தியாசமாக இருக்கு. நம்ம ஈரான் வந்து இந்த மாதிரி ஒரு தனித்தன்மை இருக்குது. ஆகவே என்ன வரும்னு சொன்னால், பிரிட்டிஷாரை எதிர்த்து அல்லது அந்நியர்களை எதிர்த்த போராட்டம் என்பது நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே தொடங்கிடுச்சு. இல்லை, நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த சம்மந்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எண்ணெய் வளத்துக்காக தான் இஸ்ரேலு, அமெரிக்கா, பிரிட்டிஷ் எல்லாருமே இதுக்காக தான் அந்த நாட்டை குறி வைக்கிறாங்கன்றீங்க. அவங்க ஒரே கொஸ்டின் தான் வைக்கிறாங்க, அணு ஆயுதம் இருக்குது, ஈரானில் அணு ஆயுதம் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய தாக்குதல், எங்களுக்கு அச்சமாக இருக்குது, மற்ற நாடுகளை பற்றி அச்சமாக இருக்குது. ஸோ அவங்க அதுதானே வைக்கிறாங்க. கரெக்டு. நீங்கள் அமெரிக்காவோ பிரிட்டனோ நீங்கள் எந்த ஒரு நாட்டின் மீது அது வளருவதை தடுக்கணும்னு சொன்னால் அவங்க ஒரு பிரச்சாரத்தை செய்வாங்க. அந்த பிரச்சாரம் என்னன்னா உண்மைக்கு மாறானதாக தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் போனாங்க. ஆப்கானிஸ்தானில் நஜிபுல்லா அரசாங்கம் இருந்துச்சு. அதை வந்து நேரடியாக அவங்களால சோவியத் யூனியன் தலையீடுனால ஆதரவுனால அதை அட்டாக் பண்ண முடியல. ஆகவே என்ன பண்ண தாலிபான்களை உருவாக்குனாங்க. உருவாக்கிட்டு அதை கவுத்த பிற்பாடு அமெரிக்கா அங்கே போயிட்டாங்க. கேட்டால் என்னன்னு சொன்னால் சோவியத் யூனியனுடைய ஆபத்து இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் நாடு பிடிக்கிறாங்க. ஆகவே நாங்கள் தாலிபானுக்கு உதவி செய்கிறோம். உண்மை அது கிடையாது. ஒன்றா. 2வது விஷயம்தான் ஈராக் மீது போனாங்க. பேரழிவு ஆயுதங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டு ஒன்றும் இல்லைன்னு ரிப்போர்ட் ஆகி போச்சு. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து அமெரிக்கா சொல்லக்கூடிய எந்த ஒரு காரணமுமே நீங்கள் வந்து அமெரிக்கா பிரிட்டனை ஒரு நாட்டு வளருதுன்னு சொன்னால் அந்த நாடை வளர விடக்கூடாது. வளர விட்டால், ஏன்னா இப்போ அவங்க சிஏ ரிப்போர்ட் ஒன்று இருக்குது, சீனாவை நம்ம தெரியாமல் வளர விட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். எப்படி இப்போது நீங்கள் அமெரிக்காவுடைய பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னென்னா சீனாவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சிஏனுடைய ரகசிய அறிக்கையே என்னன்னு சொன்னால் சுற்றுல இருக்குது. அப்போ அது மாதிரி வேற ஒரு நாட்டை விடக்கூடாது அப்படின்றது ஒரு காரணம். அப்போ நான் இது அணுசக்தி விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் நம்ம எடுத்துப்போம். அணுசக்தி விஷயம் என்னன்னா, ஈரான் வந்து ஒரு அணு ஆயுத நாடு கிடையாது. நீங்கள் ஒரு சட்டம் இருக்குது, சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இருக்குல்ல, அந்த ஐஏஏ இருக்குது. அது வந்து அந்த முகமை வந்து ஒன்று இருக்குது. இன்னொரு சட்டம் இருக்குது, இன்னொரு ஒப்பந்தம் இருக்குது, அணு ஆயுத பரவல் தடை சட்டம் இருக்குது. இதில் ஈரானும் ஆரம்பத்தில் கையெழுத்து போட்டாங்க. என்னன்னா ஒப்பந்தம் போடலாம், அதாவது நீங்கள் வந்து அணுசக்தியை ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படுத்தலாம், அதாவது மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இது ஒப்பந்தம் இதில் போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த அடிப்படையில் ஈரான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்த அணுசக்தி இதையும் அதாவது அணு ஆயுதத்தை உருவாக்கலை. அணு மின்சார நிலையங்களை அவங்க கட்டுறாங்க, பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ வரைக்கும் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து செறிவூட்டப்படுகிற யுரேனியம் இருக்குல்ல, அதனுடைய இதெல்லாம் முடித்த பிற்பாடு
அதை வந்து நீங்கள் என்ன பண்ணான்னு சொன்னால் அந்த அணு ஆயுத பரவல் தடை சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொன்னார், அந்த ஐநா சபையினுடைய அணு பாதுகாப்பு ஒன்று இருக்குது. அந்த உடனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அணுசக்தி இதையும் சேர்ந்து செறிவூட்டக்கூடிய 3வது ஒரு பிளான்ட்டு செறிவூட்டக்கூடிய விஷயத்தை ஓப்பனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டிட்டாங்க. இதெல்லாம் நடக்குது. இப்போ அவங்க தெளிவாக நாங்கள் அணு ஆயுதம் உற்பத்தி பண்ணலை, அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. ஆனால் என்ன இப்படி இருக்கையில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஹம்பக்கு, ஒரு மோசமான பிரச்சாரம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி நீ ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா உன்னுடைய செறிவூட்டு பொருட்கள் அதிகமாகிறது, யுரேனியம். ஆகவே நாளைக்கு நீ தயார் பண்ணுவ, நீ தயார் பண்ண மாட்டேன்றதுக்கான உத்தரவாதம் என்ன அப்படின்றதான் கேள்வி. அதான் ஏற்கனவே அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ இப்படி நிர்பந்தம் பண்ணுவது என்னன்னா, நிர்பந்தம் பண்ணுவது ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது புவிசார் அரசியலில் மாற்றம் ஏற்படுவதனால தான் அந்த நிர்பந்தம் அதிகமாக வருது. அப்போ என்ன புவிசார் அரசியலில் மாற்றம்? ஈரானுடைய வளர்ச்சி. நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ சீனாவுடைய இதோட ஒப்பந்தம் அதிகமாகுது. அமெரிக்காவினுடைய அந்த வேர்ல்டு ஆர்டரில் உலக ஒழுங்குன்னு சொல்லுவாங்களா, அதில் அமெரிக்கா வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை நிலைநிறுத்துவதற்கான முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் ஏற்பட்ட போரில் அமெரிக்கா வந்து ரஷ்யாவின் மீது தடை போட்டாங்க. ரஷ்யாவை அவங்களால அது மாதிரி ஒரு தடை நடந்ததே கிடையாது. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் தடை போட்டாங்க, ஜெர்மனியும் போட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களுடைய பைப் லைனை க்ளோஸ் பண்ணாங்க, நாசப்படுத்திட்டாங்க. ஆனால் ரஷ்யா பொருளாதாரத்தை வீழ்ச்சியடை வைக்க முடியல, பெரிய தோல்வி. இப்போ அவர் வந்து திடீர்னு ட்ரம்ப் வந்து தலைகளாக டாம்னு பேசினார், முடியல. அப்போ உங்களுக்கு இந்த அணு ஆயுதத்தை காரணமாக சொல்லி நீங்கள் வருவது என்பது இது வந்து. அப்புறம் ஈரான் வந்து சீனாவோட உடைய உறவுகள். 3வது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், பிரிக்ஸில் ஈரான் இருக்குது, முக்கியமான நாடு நீங்கள் அந்த கூட்டமைப்பில். 4வது விஷயம் என்னென்னா, ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உறவு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த உறவுகள்லாம் எதை நோக்கி போகும்? ஒரு அரபு தேசியம் என்பது உருவானால் அதை நோக்கி, அதுக்கு ஈரானுடைய செயல்பாடுகள் என்பது இது வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. ஆகவே இது ஒரு ஆபத்து. இதுக்கு நீங்கள் வந்து வேற என்ன சொல்ல முடியும்? நீ அரபு தேசியத்தை வரக்கூடாது சொல்லணும். அதனால் என்ன பண்ணுறான்னா, இவன் உலக மக்களுக்கு அச்சுறுத்தல், நீ நாளைக்கு தயார் பண்ணுவ அப்படின்ற விஷயத்தை ஆரம்பிக்கிறான். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? இந்தியாவில் வந்து ரஷ்யாவோடு சேர்ந்த அணு உலை கூடங்குளம். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அமெரிக்காவோட, 1, 2, 3ன்னு பேர் அதுக்கு. அதில் தான் நீங்கள் இடதுசாரிகளோட வாபஸ் வாங்கினாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது? நீங்கள் வந்து அணுசக்தி தயார் பண்ணலாம், அணு உலைகளை அமைக்கணும்னா நீங்கள் டெஃபென்ஸில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதில் ஒப்பந்தம் நம்ம வந்து அந்த அணு பரவல் தடை சட்டத்தில் ஒப்பந்தம் அதில் கையெழுத்து போடலாம். ஆனால் நீ அமெரிக்காவோட கூட்டு வச்சா தான் அமைக்க முடியும். அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. ரொம்ப மோசமான ஒப்பந்தம். நீங்கள் இப்போ அணு உலை, நீங்கள் ரஷ்யாவுடைய அதுக்கப்புறம் எந்த அணு உலையும் அமைக்கலையே. அமைக்கணும்னா நீங்கள் அமெரிக்காவோட கூட்டு வைக்கணும் அந்த அணு உலை அமைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் நாளைக்கு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? அணு ஆயுதத்தை தயார் செய்கிறார்கள் பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. த சேம் திங் இதான் இப்போ என்ன பண்ணுறான், ஈரானுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறான். ஈரான் வந்து இது மாதிரி ஈரான் தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆக்கப்பூர்வமான விஷயத்தை தவிர வேறு எதுவும் பண்ணலை. இஸ்ரேல் இப்போ ஏன் அட்டாக் பண்ணுறான்? இவர்கள் அணு ஆயுதத்தை தயார் பண்ணி தாக்குவதற்கான ஆபத்து இருக்கிறதுனால அட்டாக் பண்ணுறான் நினச்சி. இப்படி ஒரு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அப்போ நீ எதுக்குன்னா, இது வந்து வெறும் ஒரு அணு ஆயுத பிரச்சனையே அல்ல, இது வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ், இயற்கை வளத்தை ஏகாதிபத்திய நாடுகள் கொள்ளையடிப்பதை தடுப்பதற்கான ஒரு எழுச்சி அங்கே ஏற்படும். ஸோ மெயினாக இப்போ ஈரானில் இருக்கிற அந்த வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த முயற்சி. ஈரான் மட்டும் இல்லை, மொத்தமாக அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ், நீங்க அப்படி ஒரு இது இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு சொல்றேன்னா, எந்த நாட்டிலையும் ஆரம்பத்துல இந்த அரபு தேசியம் உருவான பொழுதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டலிஸ்ட்ல கொண்டு வந்துருவாங்க. நீங்க எகிப்துல நாசர், நீங்க அப்துல் நாசர் வந்தாரு, அவருக்கு எதிராக பிரதர்ஹுட் கொண்டு வந்தாங்க. ஈராக்கில் முதல்ல அவர் பேர் என்ன, சதாம் ஹுசேன் முன்னாடியே வந்த முற்போக்கான விஷயத்தை காலி பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க வந்து டுனிசியா, சதாம் ஹுசேன் கூட ஆனா இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் சதாம் ஹுசேன் வந்து ஒரு இடதுசாரி பொருளாதார விஷயத்துல தான். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாரு, நான் வந்து டாலர்ல பண்ணல, நான் வேற நாட்டுக்கு வித்துக்கிறேன், கொடுக்கல. அதே மாதிரி நீங்க வந்து லிபியா வந்து ஒரு அந்த கடாஃபி வந்து சர்வாதிகாரி ஒரு சித்தரிக்கிறது, அதுக்கு ஒரு முக்கிய ஒரு இது இருக்கு. நான் சொல்றேன், ஈரான்லேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சொல்றேன்.
கடாஃபியை வந்து ஒரு ஏதோ ஒரு பெரிய மோசமான சர்வாதிகாரி மாதிரி ஆடம்பரத்தில் திளைப்பது மாதிரி. ஆனால் லிபியாவில் இருக்க சலுகைகள் மக்களுக்கு பெட்ரோல் இலவசம், டெலிஃபோன் இலவசம், எல்லாம் பெரும்போது இலவசம் தான். அந்த பெட்ரோல் பணத்தை அதுக்கு பயன்படுத்தினார். நீங்கள் அது வந்து அமெரிக்காவுக்கு பிரிட்டன் நாடுகளுக்கெல்லாம் ஆபத்து. அதனால் அவரை வந்து ஒரு பயங்கரவாதி, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார் சொல்லி நாசம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி உதாரணம் இல்லையா? இத்தனை நாடுகளை பொய் சொல்லியும் வந்து அட்டாக் பண்ணி நாசம், அந்த வரலாறையே அழிச்சிட்டாங்களே, நினைவு சின்னங்களை எல்லாத்தையும் வரலாறு ஒழிச்சிட்டாங்களே. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு ஈரானில்? நீங்கள் ஈரானில் என்னன்னு சொன்னால் 1905ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஒரு புரட்சி நடந்தது. அப்போ மன்னருக்கு எதிராக. அப்போ என்ன பண்ணாருன்னா, மன்னர் ஒரு பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணார், மஜ்லிஸ்னு பேர். அந்த பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் எலெக்டட் எம்பிக்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் இது நடந்துக்கிட்டே இருக்கிற பொழுது தான், நீங்கள் இந்த ஃபார்மேஷன்லாம் முடித்த பொழுது அங்கேயே ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. அவர் பேர் தான் நீங்கள் முகமது மெசாடக். ஓகே. அவர் 1967 தான் சாவுறாரு. அவர் வந்து ஒரு ஸ்காலர், எழுத்தாளர் ப்ளஸ் அட்வொகேட்டு, அரசியல்வாதி. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 1923 வயசு பூர்த்தி அடையாத காலத்தில் ஒரு தடவை எலெக்ட் ஆகிடுறாரு. அப்புறம் அது செல்லாதுன்ட்டாங்க. அப்புறம் 23 ஒரு தடவை எலெக்ட் ஆகுறாரு. எலெக்ட் ஆகிட்டு அவர் வந்து அந்நிய சக்திகளை, ஈரானில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினுடைய இந்த மாதிரி சுரண்டலுக்கு எதிராக அவர் ஒரு எதிர்ப்பு உணர்வோடு தான் அவர் இருக்கார், ஜனநாயக உணர்வோடு இருக்கார். அவர் காலப்போக்கில் என்னன்னு சொன்னால், இதில் பல நாட்கள் இந்த பார்லிமெண்ட்டில் அவர் சண்டை போட்டு கடைசியில் 1949 அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஈரான் தேசிய முன்னணி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். 19 பேர் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போட்டியிடுவது ஒன்று, ரெண்டாவது இந்த அந்நிய சக்திகளை எதிர்ப்பதுன்ற முறையில் தான். அதாவது ஏன் எதிர்ப்பதுன்னா, பிரிட்டன் அந்த ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனம் ஒரு ஆட்சியே நடத்துது, அங்கே பிரிட்டிஷ் பேரால் ஆட்சியே நடத்துது. ஆகவே இது எல்லா வளங்களையும் கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் வறுமையில் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற முறையில் தேர்தலில் நீங்கள் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஜெயிச்சிடுறாங்க. 1951ஆம் ஆண்டு அவர் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கிடையாது. அதனால் நான் நல்ல மனசில் போய் சரி, ஒரே இடதுசாரி சிந்தனையாளர்லாம் கிடையாது, ஒரு முற்போக்கான மக்கள் நலன் சார்ந்த எண்ணம் உடையவர். அப்புறம் தேசிய விஷயத்தை அப்படிப்பட்ட ஒரு ஆளை 1951 பிரதமர் ஆயிடுறாரு. மன்னர் வந்து ஷான் பேர், ஷான்றது கிங்குக்கு பேர், அங்கே அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷான்றது பொதுவாக சொல்லுவாங்க அந்த பரம்பரையில். அவர் இவரே நியமிச்சிடுறாரு. இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து அவரை பதவி நீக்கம் பண்ணுறாரு. இவர் ரொம்ப முற்போக்காக, அப்புறம் பயங்கர செல்வாக்கு ஜனங்கள்கிட்ட. பதவி நீக்கம் பண்ணுறாரு. பதவி நீக்கம் பண்ணோன்னே ஜனங்கள் எழுச்சி வேறு வெளியில் திரும்பி பிரதமராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவர் இந்த முகமது மெசாடக்கு பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு அடுத்து மெசாடக்? ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்படி அமெரிக்கா வந்து ஒரு முற்போக்கான அரசே அல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் அரசே இல்லை, ஆனால் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் வந்தால் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ எப்படி தலையிடுறாங்கன்றதுக்கு அது ஒரு பெரிய இப்போ அணுசக்தி. அப்போ என்ன நான் சொல்கிறேன், என்ன காரணம் சொல்கிறேன், அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அவர் வந்து முதல்ல வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கான இழப்பீடு, வேலையில்லா காலத்துக்கு இழப்பீடு கொடுக்கணும். இப்போ நாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிவாரணம்னு சொல்லுவாங்க, வேலையில்லா கால நிவாரணம் கொடுக்கணும். தொழிலாளர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால், காயம் ஏற்பட்டால் அவங்களுக்கான தொகையை, உதவித்தொகையை கொடுக்கணும். அடுத்து நில சீர்திருத்தம், அன்னைக்கு நில உடைமையாளர்கிட்ட இலவசமாக வேலை செய்கிறது, அடிமை உழைப்பை சுத்தமாக ரத்து பண்ணார். நில சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 1952 கொண்டு வந்து நிலம் வச்சுருக்கேன், ஆனால் நிலத்தில் வர்ற வருமானத்தில் 25% நீ பொது நிதியாக கொடுக்கணும். யார்? நில உடைமையாளர்கள். அந்த நிதி என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறத்து மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கும், குடிநீர் உட்பட நீர் வசதி, ஏன்னா அது பாலைவன பகுதி, செய்து கொடுப்பதற்கும், இன்னொன்று பூச்சிகளினுடைய தாக்குதல், இதெல்லாம் வந்து ஒரு திட்டம் உருவாக்கி அதை அமுல்படுத்த ஆரம்பித்தார். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு புறத்தில் என்ன, இதெல்லாம் நடக்கிற பொழுது ஜனங்களுடைய எழுச்சி, ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன அறிவிக்கிறாருன்னா, இந்த எண்ணெய் வளம் எவ்வளோ கொள்ளை போகிறது, இந்த ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனம் இங்கிருந்து அவங்க இங்கே இருக்கிறதுனால, நம்ம ஊரில் எண்ணெய் எடுக்கிறதுனால நம்ம நாட்டு தொழிலும் வளரல, தொழில்நுட்பமும் வரல, எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஏன் நமக்கு தேவையா, அவங்கள்ட்ட விடணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுறார்.
ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, அவங்க இங்கே இருக்கிறதுனால சதி திட்டங்களை உருவாக்குவது, ஊழல்களை நிறைய ஊழலை உருவாக்கக்கூடிய வேலைகள் நடக்குது. இதில் நம்ம அப்புறப்படுத்தணும்னா முதல்ல அந்த நிறுவனத்தை தேசியமயமாக்குறார். ஆக்கிட்டு அந்த நிறுவனத்தோட பல இடங்களில் ஒப்பந்தம் போடுவாங்களே எண்ணெய் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் காலாவதி ஆயிடுது. மன்னருடைய ஆதரவில் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலாவதியான எல்லா ஒப்பந்தங்களையும் எடுத்து ரத்து பண்ணி அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் முடிஞ்சு போச்சு கதை. இப்படி வந்த ஒருபாடு ஏகாதிபத்திய நாடுகள் பிரிட்டனும் பிரான்ஸை விடுவாங்களா? அப்போ அமெரிக்கா தலையிடலன்னு வைங்க இருக்காங்க. அப்போ பிரிட்டன் என்ன பண்ணுறான்னா, அந்த எண்ணெய் நிறுவனத்துக்குள்ள பிரிட்டன் அதிகாரிகள் போகவே முடியல. அப்போ என்ன பண்ணால் எல்லா டெக்னீஷியன்ஸும் வாபஸ் வாங்கி அதை செயல்பட விடாமல் நடக்கிற அது ஒரு பக்கம் தனியாக நடக்குது. அது ஒரு தனி ட்ராக்கு. ஆனாலும் என்னன்னு சொன்னால், அவனுக்கு ஆயில் கிடைக்கல, கப்பற்படைக்கு பட்ஜெட்டை சரி கட்டுறதுக்கான நிதி கிடைக்கல. வேற வழியே இல்லை. என்ன பண்ணா, அடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பிரிட்டன். ஒப்பந்தம் 1913 ஒப்பந்தத்தை ரத்து பண்ண தப்புன்னு சொல்லி பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறான்னு சொன்னால், அமெரிக்கா உதவியை கேட்குறான். அமெரிக்கா முதல்ல தலையிடலை. 1952 ஐசனேவர் பதவிக்கு வர்றாரு. வந்த உடனே நம்ம தலையிடணும்னு முடிவு பண்ணி தலையிடுறாரு. எப்படி தலையிடுறாரு? பிரிட்டன் உளவுத்துறை இப்போ அணுசக்தியா, பிரிட்டன் உளவுத்துறை ஒரு அறிக்கை அமெரிக்க உளவுத்துறை கொடுக்குறான். அந்த அறிக்கை என்ன தெரியுமா? இந்த மெசாடக் இருக்காரு, முகமது மெசாடக், அவர் ஈரானில் இருக்கக்கூடிய டுடே பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. அது கம்யூனிஸ்ட் கட்சி. ஈரான் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சோவியத் ஆதரவு கட்சின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லுவாங்க. இந்த டுடே பார்ட்டியை சார்ந்து தான் இவர் செயல்படுறாரு. ஆகவே இந்த மாதிரியான செயல்பாடு என்பது நாளைக்கு ஈரானில் கம்யூனிசத்தை கொண்டு வந்து விடும். சோவியத் சார்பான கம்யூனிசம் வந்துவிட்டால் நம்மளுடைய எல்லா நலன்களும் பாதிக்கப்படும் அப்படின்னு யார் சொல்றது? வின்சன் சர்ச்சில், த கிரேட் வின்சன் சர்ச்சில், பிரிட்டன் நாட்டினுடைய அவர் 2ஆம் உலகத்தில் தோல்வி. அவர் அறிக்கை அவர் சொல்றார். இதை நம்பி அவங்க வர்றாங்க. என்ன சொல்றாங்க? இங்கே தான் நான் என்ன பார்க்குறேன்னா, கடாஃபின் மீது, அவர் பேர் என்ன, ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன் மீதுலாம் ஒரு பிரச்சாரத்தை, அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் கருப்பு பிரச்சாரம்னு பேர் ஹிஸ்ட்ரியில். இந்த கருப்பு பிரச்சாரம்னு என்னன்னா, அந்த கருப்பு பிரச்சார திட்டத்தை அமெரிக்காவினுடைய சிஐஏவும் பிரிட்டன் நாட்டினுடைய M16 சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அந்த திட்டம் கருப்பு பிரச்சாரம் ஒன்று. அந்த கருப்பு பிரச்சாரம் என்னன்னா, இமேஜை க்ளோஸ் பண்ணுறது. ஒரு 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 இழிவான ஒரு ஆளாக அந்த முகமது மெசாடாக்கை சித்தரிக்கிறாங்க. ஸோ இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒரு நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, அணு சக்தி இருக்குது, அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை கைப்பற்றுறது, இதுதான். ஆமாம், இப்போ அது அந்த வருதுன்னு வைங்களேன். நீங்கள் இது ஏன் இப்போ வருதுன்னா, இப்போ ஈரானுடைய பொசிஷன் உலக ஆர்டர் மாறுகிற பொழுது, அப்போ ஈரானில் ஒரு முற்போக்கான ஒருத்தர் அவர் கம்யூனிஸ்ட் கிடையாது, ஆட்சிக்கு எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்கணும் ஒரு பாடு இது வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க? சிஏ எங்கே போய் உட்காரான், அந்த ஷாவை கூப்பிட்டு, ஷானா மன்னர், அவர் கூப்பிட்டு நீ பிரதமரை பதவி நீக்கம் பண்ணுன்ற. அவர் பண்ண மாட்டேன்ட்டார். ஏன்னா ஏற்கனவே நான் ஒருத்தர் சூடுபட்டேன், இனிமேல் பண்ண முடியாதுன்ட்டார். பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் தப்பிச்சு கொஞ்ச நாள் வெளியே போயிருக்காரு. இது ஃபுல்லாக டெஹ்ரானில் போய் சிஏவும் M16 அலுவலகம் அமைச்சு அந்த இவருக்கு எதிரான கலவரம், மெசாடாக்கு எதிரான கலவரத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவரை பற்றிய பிரச்சாரம், கடுமையான பிரச்சாரம். அதான் நான் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, அவர் இப்போ வடகொரியாவில் ஒரு அதிபர் இருக்கார், அவர் அது ஒரு நாட்டில் மக்களுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு சிரிச்சா சுட்டு கொண்டுடுறாரு. எப்படி பிரச்சாரம் பண்ணுறான் பாருங்க. இந்த அதே மாதிரி நீங்கள் சதாம் ஹுசேனு என்ன பண்ணாருன்னு சொல்லி அதே மாதிரி கடாஃபி, அவர் மனுஷனே கிடையாது, இப்படியெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு கட்டம், அதுக்கு பேர் கருப்பு பிரச்சாரம்னு பேர். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த லைனில் வர நாடு எல்லாமே அமெரிக்கா எதிர்க்கிறவங்களா இருக்காங்க. எதிர்க்கிறதுனாலே அமெரிக்கா அப்படி பண்ணுறதுனால அமெரிக்காவுடைய பொருளாதார ஆதிக்கத்தை பிரிட்டனை கரெக்டாக அமெரிக்காவோட பிரிட்டனுடைய பொருளாதார ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்னன்னா, நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு போகிறான்னு பளிச்சுன்னு தெரியுதே, அப்படி தெரிகிற பொழுது நீங்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ அதனால தான் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் கடைசியில் இதெல்லாம் பண்ணி அவர் கடைசி இராணுவ அதிபருடைய மன்னர் ஒப்பந்தத்தை வாங்கி அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அது உள்ள ஒரு கலவரங்களை உருவாக்குறாங்க. இப்போ என்ன நடக்குது? இது அப்புறம் அதுக்கப்புறம் ஷா வர்றாரு. ஷா 79 வரைக்கும் இருக்காரு. 79 வரைக்கும் யார் கூட இருந்தார்? அமெரிக்கா கூட இருந்தார். ஈரான் அமெரிக்கா இன்னைக்கும் எதிரின்னு இல்லை, இஸ்ரேலுக்கு என்னைக்கு எதிரியா இருந்ததில்லை. இஸ்ரேலும் ஈரானும் நெருக்கமாக இருந்தார்கள். எப்போ? 1953 முகமது மொசாடக்
ஜெயிலுக்கு ஆமா ஜெயிலுக்கு அனுப்பிச்ச ஏற்பாடு இந்த ஷாம் நேரடியாக ஆட்சி பீடம் நேற்றோன்னா ஒரு பொம்மை பிரதமர் நியமிச்சுட்டு அவர் என்ன அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. இது எத்தனை காலம் நீடிச்சது? இது வந்து 1953 இருந்து 79 1979 வரைக்கும் நீடிச்சது. நீங்க வந்து அப்படி நீடிக்கிற பொழுதுதான் இஸ்ரேல் கூட வந்து என்ன, இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து இராணுவ கட்டமைப்பு கொடுத்தாங்க, ஈரான் வந்து அவங்களுக்கு ஆயில் கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்தான் இஸ்ரேலு, இதெல்லாம் நடந்துச்சு. என்ன காரணம்னா இஸ்ரேல் என்ன நினைக்கிறான், நமக்கு வந்து இந்த அரபு நாடுகளை எதிர்ப்பதற்கு ஈரான் தான் நமக்கு நெருக்கமான ஆளு, ஏன்னா ஈரான் பெரிய நாடு, ஆகவே நம்ம ஈரானை நட்பா வச்சுக்கிட்டா இவங்களை வந்து ஈஸியா வின்ஓவர் பண்ணிடலாம்னு வச்சு ரொம்ப நாள் அதானே நீங்க வந்துகிட்டே இருந்தது. அமெரிக்கா சொல்வதை எல்லாம் ஷா கேட்டுட்டு இருந்தார், ஈரான் ஷா கேட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் அங்க இருந்த டுடே பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சி ஈரான்ல, மற்ற அமைப்புகள், அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகள், ஐதுல்லா கொமேனி, இப்ப இருக்கிற கமனி, அப்புறம் கொமேனி, இவர் அந்த இதுல இருந்தார், முக்கியமான ஆளு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னு அவங்க என்ன பண்ண, அவர் பிரான்ஸ்ல இருந்தாரு, புரட்சி நடத்தி இஸ்லாமியர் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் நீங்க ஈரானும் இஸ்ரேலும் ஷாவுடைய ஆட்சி தான். அப்புறம் ஓடிட்டு இவர் வந்த பிற்பாடு இவங்க அந்த புரட்சி நடந்த பிற்பாடு 2 விஷயம் நடந்தது. ஒன்று, இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை இவர் அமுல்படுத்தினார், மத ஆட்சியா மாத்தினார் யாரு, கொமேனி. ரெண்டாவது, அங்க இருந்த முற்போக்கு சக்தியிலே அடக்கிட்டார், டுடே பார்ட்டி உட்பட. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் சென்னையில டுடே பார்ட்டியினுடைய அன்னைக்கு இருந்தவங்க இங்க எதிராக அமெரிக்க தூதத்தை நோக்கி ஊர்வலம்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ டுடே பார்ட்டி இருக்கா? இப்போ இருக்கு, பட் அந்த ஓப்பன் ஆக்டிவிட்டிஸ்ல அதை அடக்கியிருக்காங்க, பலத்தை குறைச்சிருக்காங்க. அப்புறம் டுடே பார்ட்டின்றது ஒன்று, அதை க்ளோஸ் பண்ண. அடுத்து இஸ்ரேலுக்கான எல்லா ஒப்பந்தங்களையும் ரத்து பண்ணார். ஏன்னா அதுக்கு இவர் வந்து அமெரிக்காவோட அடிமையாக இருக்கிறது, அமெரிக்காவை ஏற்று தானே, அமெரிக்காவை ஏற்று இஸ்ரேல் ஏற்று. அப்போ தான் என்ன பண்ணான்னு சொன்னால், லெபனானை இஸ்ரேல் தாக்குற பொழுது இவங்களுடைய புரட்சி காவல்படை அனுப்பிச்சு அங்கே ஹிஸ்புல்லா அமைப்பை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு வகித்தவர் ஈரான். அப்போது இது என்ன ஆச்சுன்னா, அரபு நாடுகள் மத்தியில் ஈரானுக்கு ஒரு மரியாதை அதிகமாச்சு, நம்மளுடைய ஒரே லீடர்ஷிப்ன்ற முடிவுக்கு வந்தது. சவுதி அரேபியா அமெரிக்கா கூட இருந்தால் சில நாடு இருந்தான்னு வச்சுக்கிறோங்க. அப்போ இந்த பின்னணி தான். அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணான்னு சொன்னால், நீங்கள் சவுதி அரேபியா, குவைத் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஈரான் தான் பிரச்சனை. நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கிறதுக்கும் ஈரான் இருக்கிறதுக்குமான இடைவெளி தெரியும் உங்களுக்கு, ரொம்ப தூரம் இருக்குது. ஆகவே என்னன்னு சொன்னால் ஈரான் வந்து இந்த செல்வாக்கோடு வளரக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் இன்னைக்கு வேர்ல்டு ஆர்டரில் நீங்கள் அமெரிக்காவும் பிரிட்டனும் நீங்கள் பெரிய நெருக்கடியில் இருக்குது. பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகள் என்ன நெருக்கடினா, நீங்கள் உக்ரைன் வாரனால பெரிய நெருக்கடியில் மாட்டினது அவங்க தான். அதனால அவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால், உக்ரைன் வார முடிவு கொண்டு வரணும்னு ட்ரம்ப் திடீர்னு ஆசைப்பட்டலாம், வேற வழி இல்லை, அவர் முயற்சி பண்ணார். அந்த முயற்சி வந்து நீங்கள் ரஷ்யா சில இவ்வளவு தூரம் யுத்தம் நடத்திட்டு அந்த நாடை பிடிச்சி ஆளணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒப்பந்தம் என்பது அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நேட்டோ வரக்கூடாது, வெளிநாட்டு உளவுத்துறையை பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் இன்னைக்கு அந்த இவர் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிற தயாராக இல்லை. இப்போ வேற வழி இல்லாமல் இவர் வேற ரூட்டுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, உக்ரைனில் இருக்கக்கூடிய விமான தடுப்பு பாதுகாப்பு படைகளை ஈரானுக்கு எதிராக கொண்டாந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறாங்க. அப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்பது என்று சொல்லுவதும், அணு ஆயுதத்தை தயாரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எப்படி ஈராக்கை லிபியாவை க்ளோஸ் பண்ணாங்களோ அப்படி ஒரு யுத்தத்தை கொண்டு வருவதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இவருடைய பொருளாதார வளத்தை, எண்ணெய் வளத்தை இவர் சுரண்டக்கூடியது. ஏன்னா மீண்டும் நான் அந்த மெசாடாக் அவர் இறந்து கைது செய்யும்போது திரும்பி ஒப்பந்தத்தை புதுப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒப்பந்தத்தை வச்சு 79 வரைக்கும் அது ஓடிச்சு. அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து முழுக்க இந்த எண்ணெய் வளம் என்பது தான் பேசிக்கான விஷயம், அது அடித்தளம் அதுதான். அதை விட்டுட்டு அமெரிக்கா உலகத்தினுடைய பாதுகாப்பு, ஏறக்குறைய உலகம் முழுவதும் குண்டு போட்டுடைய ஒரே நாடு இருக்குன்னு சொன்னால் அது அமெரிக்கா. அது கொரியாவில் ஆரம்பிச்சு, சீனாவில் ஆரம்பிச்சு, ஜப்பான் ஆரம்பிச்சு எல்லா நாடுகள் மீது குண்டு போட்டிருப்பாங்க. இந்த விஷயம்தான் ஒரு சிக்கலான. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, இன்னைக்கு இந்த வேர்ல்டு ஆர்டரில் உலக இதில் சீனா மாதிரி வளர்ச்சியும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி. சீனா இப்போ என்ன விரும்புகிறாங்க, அவங்க அந்த சண்டையை விரும்பலை. சண்டைனா தான் தாய்வானில் இந்நேரம் பிடிச்சிருக்கலாமே, தாய்வானை சுற்றி இருக்கக்கூடிய விஷயமான சீனா சண்டை விரும்பலை. எல்லாத்தையும் நீங்கள் டெவலப்மெண்ட்டு தான் முக்கியமானது. அதே வளர்ச்சி என்பது இன்னைக்கு அதுக்கு வந்து யுத்தம் என்பது பெரிய பாதிப்பு ஏற்படுது. இப்போ அவங்க ஈரான்கிட்ட இஸ்ரேல் செஞ்சதை கண்டித்தாலும் ஈரான்கிட்ட அதான் அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அதான் முக்கியமான பார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பின்னணியில் தான் நீங்கள் பகல்காம் சண்டை வந்துச்சு,
இப்போ என்ன மோடி என்ன சொல்றாரு, வாயை திறக்க மாட்டாரு. ஆமா, இவர் ட்ரம்ப் தான் நான் ட்ரம்ப் நான் தான் போய் நிறுத்திட்டு வந்தேன், அவங்க இப்போ நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க, அவன் நம்ம பிரச்சனையை நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னா கூட மோடி கவர்மெண்ட் தான் கேட்டுட்டு இருக்காரு. பாருங்களேன் நீங்க, பதிலே சொல்ல மாட்டாரு. ரஷ்யா உக்ரைனு, இந்தியா பாகிஸ்தானு, இஸ்ரேல் ஈரானு எல்லாத்தையும் நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படின்ற மாதிரி மோடி வந்து அவர் பேசுற, நம்ம ஊர்ல யாரோ லோக்கல் பார்ட்டி பேசுற மாதிரி ட்ரம்ப் பேசினுக்கிறாரு. இவரு யார் பேசுறாலும் அதை வந்து பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம், நீ வந்து அதை ரெஃப்யூட் பண்ணல, மறுக்காதனுடைய விளைவு என்னன்னா அதை ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இந்த யுத்தத்தை நடத்துவது அமெரிக்கா. அவர்ல பேக்ரவுண்ட் என்னன்னா, அமெரிக்காவுடைய ஆயுத தளம் அங்க இருக்கு. எத்தனை இருக்கு, ஏறக்குறைய எல்லா நாடுகளையும் இருக்கு. வளைகுடா நாடுகள் 21 தளம் இருக்கு. 21 தளத்துலயும் 50,000 பேர் அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அதுல நீங்க குவைத்ன்ற தமாத்துண்டு நாடு, கத்தார்ல 3 ஆயுத தளம் இருக்கு. ஏறக்குறைய நாடே அவங்க கையில தான். அங்கிருந்தா ஆப்கானிஸ்தான், அங்கிருந்தா சில நாடுகளை கண்ட்ரோல் பண்றான். இப்படி நீங்க குவைத்துல 2 முக்கியமான பெரிய தளம் வச்சிருக்காங்க. 50,000 பேர் இராணுவ தளங்கள். இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவான இராணுவ தளம். இதெல்லாமே இஸ்ரேல் தானே பண்ணுவோம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யுத்தத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன நடுநிலைவாதினா நீங்க என்ன சொல்லணும், இந்த அழிவு பேரழிவு உடனே வந்து கையெழுத்து போடு. இந்த தமிழ் சினிமாவில் வந்து இந்த வில்லன் வந்து வீட்டில் இருக்கவங்க கூட மிரட்டி கையெழுத்து போட்டு பத்திரத்தில் கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கத்தி வச்சு நிற்பான். அந்த மாதிரி அவரு இந்த அட்டாக். ஸோ அமெரிக்காவோட ராணுவ தளம் நம்பிக்கையில் தான் இஸ்ரேல் இப்படியான தாக்குதல். ஆமாம், அந்த ராணுவ தளம் இல்லைன்னா இஸ்ரேல் வந்து நீங்கள் அமெரிக்க ராணுவ தளமும் ட்ரம்பனுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இப்போ அடுத்த என்ன ஸ்டேஜ் வருதுன்னு சொன்னால், நீங்கள் இது இப்படி சொல்கிறாரு ட்ரம்ப், என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டாவது இதை விட திட்டத்தின் அடிப்படையில், அட்டாக் திட்டத்தின் அடிப்படையில் இன்னும் பேரழிவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். உடனே கையெழுத்து போடணும், அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்து போடணுமா. எனக்கு இங்கே ஒரு டவுட்டு, உலகத்தில் வேறு யார் தான் அணு ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறோம்? அணு ஆயுதம் வந்து ரஷ்யாட்ட இருக்குது, சீனாட்ட இருக்குது, இந்தியாட்ட இருக்குது, வடகொரியாவில் இருக்குது. நீங்கள் இப்படி ஒரு பல நாடுகள் வச்சுருக்காங்க. இப்போ வச்சிருக்கிறதுலாம் என்ன பிரச்சனைனா, நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு நீங்கள் வந்து அணு ஆயுத பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்து போடுன்னா கையெழுத்து போட, இப்போ ஈரான் சொல்லிட்டாங்கன்னா கையெழுத்து போட மாட்டாங்க. நான் பண்ணலைன்றதை உங்கள்கிட்ட வந்து எழுதி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்கெல்லாம் எதிர்க்காம, இந்தியா ரஷ்யா சீனாவெல்லாம் எதிர்க்காம இந்த சைடு இவங்களை குறி வைக்கிறதுக்கு, இப்போ சீனாவை போய் எதிர்க்கிறதுக்கான முடியாது, யார் அமெரிக்காவுடைய பிரிட்டான முடியாது. இந்தியா வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா தன்னுடைய நட்பு நாடாக மாற்றி எப்படி வேணா இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யார நம்ம சங்கிகளுடைய அரசை அமெரிக்கா வந்து நீ வந்து இவங்க வந்து ஓட சொன்னா ஓடுவாங்க, உட்கார சொன்னா உட்காருவாங்க, எந்திரி சொன்னா எந்திரிப்பாங்க, எப்படி வேணா பண்ணிக்கலாம். அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய பாலிசி என்பது, வெளிநாட்டு கொள்கை என்பது கூட்டுச்சேரா கொள்கை என்ற விஷயங்கள் அடிப்படையில் இருந்தது. இஸ்ரேலை எதிர்த்து தான் தீர்ப்பு. இப்போ என்னாச்சு, நீங்க காசாவுக்கு இப்போ ஒரு தீர்மானம் ஐநா சபையில வந்தது, இந்தியா வந்து ஆப்ஸ்டைன் ஆயிட்டோம், ஆப்சண்ட். முன்னாடி அதை ஏற்று போட்டோம். இப்போ வந்து நீங்க என்னன்னு சொன்னா, இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தணும்னு சொன்னா நடுநிலையம் அவர். அப்புறம் வந்து இவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இது ஷாங்காய் கோஆபரேஷன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு மெம்பரு, அவங்கெல்லாம் கண்டன அறிக்கை விட்டாங்க, இந்தியா தவிர. அப்போது இந்தியாவோட நிலைப்பாடு இப்படி. நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கேன் அடிப்போன்றாரு. அது இன்னொருத்தர் துணை இப்போ அந்த இவரை விட்டு, அந்த வேன்சி, அவர் ரூபியா விட்டு, வெளியுறவுத்துறை அமைச்சர் விட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அடிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, ஆனால் எங்கள் ஒப்புதல்லாம் வாங்கலை அவங்க. அவர் இப்போ ட்ரம்ப்பு நீ கையெழுத்து போடலன்னா விளைவு விபரீதமாக இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ஈரானில் இந்த அணுசக்தியால் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் என்ற நிலையங்கள் நிறைய இருக்குது. சில மின்சார நிலையங்களை அவங்க ரொம்ப பாதுகாப்பாக கூட வச்சுருக்காங்க. இதையெல்லாம் இஸ்ரேல்கிட்ட இன்னைக்கு இருக்க ஆயுதத்தை வச்சு அடித்து ஒழிக்க முடியாது. அமெரிக்காவுடைய ஆயுதம் வந்தால் தான், அதனுடைய நவீன ஆயுதங்களை வைத்து தான் இந்த அணு உலைகளை எல்லாம் இது பண்ண முடியும். இப்போ ஒன்று அடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், பண்ண முடியும், மொத்தமாக ஒழிக்க முடியாது. ஆகவே அதனால தான் அவர் நெட்டையான் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எங்களுக்கு நேரடியாக பங்கு பெறணும்னு கேட்குறாரு. இப்போ ஈரான் இன்னைக்கு என்ன அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் நான் இஸ்ரேல் அடிக்க போகிறதில்ல, அமெரிக்க ஆயுத தளத்தை தான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிற இந்த யுத்தத்தில் தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் வைங்களேன். அறிவிச்சுட்டு என்ன வரும், நீங்கள் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஈரான்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று என்ன இருக்குது, ஹவுத்தி இருக்காங்களே ஏமனில், ஹவுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்க கப்பல்களை வரவிடாமல் அடிக்கிறான். என்ன போகவே போகாது அமெரிக்காவுக்கு,
வெளிநாடுகளுக்கு. இப்போ ஈரானை அடிக்க ஆரம்பிச்சானா எண்ணெய் ஏற்றுமதி என்பது கடுமையாக பாதிக்கும். இந்தியா உட்பட நீங்கள் பெட்ரோலை வாங்கி இதில் தான் வாங்கி ஸ்பூனில் வாங்கி தான் குடிச்சிக்கிற அளவுக்கு போயிடும். நீங்கள் ஊற்றிக்கிற அளவுக்கு கடுமையான நெருக்கடி வரும். அப்போது ஈரான் அமெரிக்க தளத்தை தாக்கினால் ஹவுத்தீஸ் வந்து அந்த வளைகுடா பகுதியில் அமெரிக்க கப்பல்களை ஏற்கனவே தாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாக்குனா நீங்கள் வந்து இந்த நெருக்கடி வேறு மாதிரி மாறும். ஆகவே இது ஒரு ஆபத்தான விஷயத்தில் அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், எக்கேடு கட்டாலும் சரி, நீங்கள் பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் பெண்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்து ரத்த ஆறுகள் ஓடினாலும் சரி, எங்களுக்கு தேவை எண்ணெய் கிணறு. 55 to 70% இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை நாங்கள் விட்டு தர முடியாது. அது விட்டு கொடுக்கறது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி ஈரான் வந்து சேர்ந்து, அப்புறம் சவுதி அரேபியா சேர்ந்து, சில நாடுகள்லாம் பிரிக்ஸில் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சோவியத் யூனியனையும் சீனாவையும் நோக்கி நகர்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்தில் கணிசமான பகுதி ரஷ்யாவினுடைய இதை நோக்கி போகிறாங்க. ஆகவே ஒரு உலக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த நிலைப்பாடு சீர்குலைகிறது. ஆகவே ஏகாதிபத்தியத்தினுடைய இது விட்டால் அவங்க இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிலைநிறுத்துவதற்காக எதை இழக்க தயாராகி தான் இவ்வளோ கொடுமைகளை ஈடுபடுறாங்க. அதனால் இந்த நம்ம ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை, அது வந்து ஒரு இஸ்ரேலுக்கும் அரபு தேசியத்திற்கும் யூதர்களுக்கும் அரபுகளுக்குமான யுத்தமாக பார்க்க முடியாது. அது அப்படி இருந்தால் அது எப்போவும் முடிஞ்சிருக்கும். இதுக்கு பின்னாடி இந்த பொருளாதார நிலைமைகள் என்பது இருக்குது. அது 1900 ஆண்டுகளிலிருந்தே இந்த பிரிட்டனும் பிரான்ஸும் மற்ற நாடுகளும் அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதனால, ஏன்னா எண்ணெய் முக்கியமான பொருளாதாரம், ஆயில் பெட்ரோ டாலர் தானே சொல்லுவாங்க, அதை வந்து கொள்ளையடிப்பதனால இது விட்டு கொடுக்க மாட்டாங்க என்பது தான். அப்போவே ரெடியானதுனால இப்போ நீங்கள் இடையில வந்து எல்லா முற்போக்கான இடதுசாரி அரசியலையும் ஒழித்து விட்டார்கள் அடிப்படைவாதத்தை பயன்படுத்தி. இப்போ வந்து மீண்டும் வந்து உலகத்தில் நிலைமை மாறுகிற பொழுது அந்த மத்திய கிழக்கில் உள்ள இப்போ ரஷ்யா ஏன் யுத்தம் தொடுத்தான்? நேட்டோ வந்து வாசல் வரைக்கும் வருது உக்ரைன் மூலமாக. ஆகவே நீங்கள் அதுக்கு மேலே அவங்களால வீட்டு வாசலில் வந்து நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அப்போ சீனா வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து தலையிட வேண்டிய தேவை ஏற்பட்டது? உலகத்தில் வந்து அமெரிக்காவுடைய இதுக்கு எதிராக, அமெரிக்கா இதுக்கு மேலே விட்டால் சீனாவை ஒழிச்சிருவாங்க. ஆகவே இதெல்லாம் நீங்கள் வந்து என்னன்னா, இப்போ நிலைமை மாறின பிற்பாடு அமெரிக்கா பொருளாதார ரீதியாக நெருக்கடி, இராணுவம் மட்டும் அவங்க கையில் இருக்குது. இராணுவம் வந்து பலமாக தான் இருக்குது, நம்ம சொல்ல முடியாது. பலம் பொருளாதாரத்துலேயும் சீனாவுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் முன்ன மாதிரி எல்லா நாடுகளையும், ஆப்பிரிக்க நாடுகள் மற்ற நாடுகள்லாம் வளர்ச்சியின் அடிப்படையில் அவங்க பண்ணலை, சுரண்டலின் அடிப்படையில். சீனா வளர்ச்சியின் அடிப்படையில் பண்ணுறாங்க. சீனாவுடைய வளர்ச்சியை வந்து நீங்கள் தடுக்கணுன்ற விஷயமும் இதுக்குள்ளே இருக்குது. ஆகவே தான் ஈரான் மாதிரி ஒரு முக்கியமான சென்று நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக போனால் கூடவே சவுதி அரேபியா, ஏன்னா சவுதி அரேபியாவில் ஒரு தாக்குதல் நடந்தது. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க சவுதி அரேபியா. ஆமாம். இப்போ வந்து என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இடையில ஒரு சம்பவம் நடந்தது, சவுதி அரேபியாவில் ஒரு தாக்குதல் நடந்தபொழுது அமெரிக்கா அதை கண்டிக்கலை, விட்டாங்க. ஏன்னா சவுதி வந்து நீங்கள் வந்து அங்கே சமூகத்தில் மாற்றம் ஏற்படுதில்ல, உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்து மாறுது. அமெரிக்கா நம்மளை சுரண்டுறாங்க, அமெரிக்கா கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு மாறுது. அது வருகிற பொழுது அதை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, ஒரு சிந்தனை போக்கள் வருது. ஆகவே என்ன பண்ணான்னு சொன்னால், இன்றைக்கி உலக நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறிட்டு இருக்காங்க. நான் எப்படி நம்ம இதை பார்க்கணும்னு சொன்னால், இந்த யுத்தத்தை நீங்கள் அமெரிக்கா முடிக்க விட மாட்டோம். நீங்கள் ஈரானை வந்து இந்த கையெழுத்து போடுறதுனால நீங்கள் வந்து சரி நான் கையெழுத்து போட்டுறேன், வெறும் அணு ஆயுத சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அந்த ஒப்பந்தத்தை ஒட்டி நீங்கள் இராணுவ பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் அதுக்குள்ளே வருது. எப்படி இந்தியாவுக்கு வந்து நீங்கள் 1, 2, 3ன்னு போட்டு அணு ஆயுதம் அணு மின்சக்தி தயார் பண்ணுவதற்கு உங்களுக்கு நிறைய நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு தானே போட்டாங்க. ஆனால் என்ன இருக்குது, ஏன் கூட தான் பண்ணணும், அதான் ஒப்பந்தம். அவை இது என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பின்னணியில் நீங்கள் வந்து ஈரானை அவ்வளோ சீக்கிரமாக இவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இது ஈராக் அழிச்சோமோ, எப்படி லிபியாவை அழிச்சோமோ அப்படி ஈரானை அழிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கு உலக சூழல் என்பது அவ்வளோ ஈஸியாக அதை செய்ய முடியாது. ஐரோப்பிய நாடுகளில் நெருக்கடி, இப்போவே நீங்கள் ஐரோப்பாவில் பெரிய போராட்டங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு, நெருக்கடி என்பது உருவாகிட்டு இருக்கு. அப்போ இந்த பின்னணியில் இது வந்து திட்டமிட்ட அமெரிக்கா, பிரிட்டன், இந்த மேற்கத்திய முதலாளித்துவ நாடுகளும் அமெரிக்காவும் அணு ஆயுதத்தை கடந்து ஒரு பிரச்சாரத்தை செய்து, அணு ஆயுதத்தை கடந்து தங்களுடைய மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யுத்தம் என்பதை தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வருது அப்படின்ற பெரியான ஒரு பயத்தை கிளப்புறாங்க எல்லாருமே. ஏன்னா முக்கியமாக இஸ்ரேல் தொடர்ந்து இப்போ தாக்குதல் 3 நாளாக நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா சப்போர்ட்டுக்கு வரும் பட்சத்தில் ஈரானுக்கு என்ன நாடுகள் வரும், இல்லை இஸ்ரேலுக்கு ஏற்ற மாதிரி நாடுகள்லாம் வரும். இது ஒரு சண்டை வந்து ரொம்ப நீள்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது இப்போதைக்கு
நீங்கள் வந்து எந்த கல்ஃப் நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் நேரடியாக ஆதரவாக ஒரு மாதிரி ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டும்தான் ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் இந்த பாகிஸ்தான் அமெரிக்காவில் அதெல்லாம் பழைய நிலைமை. இப்போ பாகிஸ்தான் வந்து அந்த நிலைமையில் இல்லை. ஏன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இராணுவ ரீதியாக பல வகையில் மற்ற நாடுகளை விட இது கொஞ்சம் சக்தி வாய்ந்த நாடுன்ற முறையில் வர முடியும். ஆனால் அந்த நிலைமை இன்னைக்கு ஈரானை மட்டும் அது ஒரு உலக யுத்தமாக மாறாது. எப்போவுமே அணு ஆயுதத்தை போடலாம்ல. ஓகே. இந்தியாவும் அணு ஆயுத நாடு, பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடு. அது பழைய மாதிரி அமெரிக்கா போட்டாங்க. ஒரு அச்சத்தை அதை மட்டும் வச்சு நம்ம இது பண்ண முடியும். எந்த நினைப்புல இப்படியான தாக்குதல் நடத்தி இப்போ வந்து எந்த நினைப்புல இந்த மாதிரியான தாக்குதல் இது நினைப்பு தாக்குதல். நீங்க ஒரு ஈரான் என்ற ஒரு நாடு வந்து வளர்ந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து சவுதி அரேபியா போறாங்க, ஜோர்டான் அப்படி ஏற்கனவே வந்து சிரியாவுடைய ஒரு பகுதி அந்த மாதிரி இருக்குது. இந்த கல்ஃப் மத்திய கிழக்கு நாடுகள் என்பது நீங்க வந்து பிரிட்டனிடம் இருந்தும் அமெரிக்காவிடம் இருந்தும் விலகிச் செல்கிறார்கள். அது விடக்கூடாதுன்னு தானே முடிவு. ஏன்னா ஒப்பந்தம் அவ்வளவு இருக்க இல்ல, பயத்தை மட்டும் உருவாக்கும் நினைக்கிறாங்களா? பயம் மட்டும் இல்ல, நாட்டையே கைப்பற்றுவது. ஈராக்கை கைப்பற்றிட்டாங்க, நீங்க வந்து லெபனானை கைப்பற்றிருக்காங்க, நீங்க வந்து இது பாலஸ்தீனத்தை கைப்பற்றிருக்காங்க, லிபியா இது என்ன அந்த லிபியாவை கைப்பற்றிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து சில நாடுகளை நீங்க வந்து அமைதியான முறையிலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. எகிப்து, எகிப்துல நீங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ பெரிய அந்த என்ன இது வந்து எழுச்சி நடந்தது கெய்ரோல. அந்த எழுச்சி நடக்கிற பொழுது நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரதர் விட்டு வந்தாங்க. கடைசியில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் அவங்க கையில் தானே போச்சு. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரத்த கலரி ஏற்படுத்தாமல் ஒரு ஒரு லிமிட்டோடு முடிச்சுக்கிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு இருக்க பலம், ஈரானுக்கு இருக்க பலம், இஸ்ரேலுக்கு இருக்கிற பலம், இந்த பலத்தோட போது யார் அதுக்கான முன்னேற சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இந்த யுத்தங்கள்லாம் நீங்கள் இழப்புகள் இப்போ அடித்து ஈரான் அட்டாக் பண்ணது நிறைய இழப்பு இருக்குது. இவனும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும், இன்னொரு பக்கம் பிரச்சாரம் நடக்கும். ஓகே. நீங்க ஈரானுக்கு எதிராக யுத்தத்தில் இல்லை, ரெண்டு பக்கமுமே நீங்க இப்ப இந்தியாவுக்கும் பகல்காம்ல நடந்த போராட்டத்தில் பிரச்சாரம் தானே முக்கியமா இருந்துச்சு. உண்மை வந்து பின்னாடி தானே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் தான், நாங்கள் 9 இடத்த அழிச்சிட்டோம்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒன்று கூட நமக்கு இழப்பு இல்லை, அப்படி போனால் முடிச்சுட்டு கடைசியில் என்ன ஆச்சு, இந்தியாவுடைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் அவங்க 6 ஃப்ளைட்ஸ் இந்தியா எல்லைக்குள்ளே வீழ்த்திருக்கு. இது பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஆகவே இப்பவும் பிரச்சாரங்கள் பெருசாக வரும். ஆனால் ஈரானுக்கும் சக்தி வாய்ந்த முறையில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலும் அட்டாக் பண்ணோம். இது நடந்துக்கிட்டே இருக்கும். இஸ்ரேலுக்கு பின்னாடி இந்த அமெரிக்க ஆயுத சப்ளை நடந்துக்கிட்டு இருக்கும். ஈரானும் சில ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க, அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன் உலகம் இது, நீங்கள் இந்த ரீஜனல் வார் இருக்குல்ல, ரீஜனல் வார் தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு தேவை. அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் இந்த மாதிரி விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் ஒரு உலக யுத்தம் என்பது பேரழிவே ஏற்படும். ஆகவே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம், சரி அதில் வெற்றி பெற முடியல, ஆகவே அது சேதாரம் இல்லாத வெளியே வரணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில் பார்த்தாங்க, இதனால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம் இல்லை, நம்மகிட்ட இருந்து ஆயுதம் வாங்கலை, இந்தியாவும் வாங்கலை, பாகிஸ்தானும் வாங்கலை, தலையீடு. இந்த சண்டை முட்டுட்டு ஆயுத சப்ளை பண்ணி அதில் வியாபாரம். இது அமெரிக்கா வந்து ஆயில் எடுக்கிறது ப்ளஸ் அதோட சேர்த்து நீங்கள் இப்போ வந்து 50,000 ராணுவ வீரர்களுக்கு யார் காசு கொடுக்குறா? ஒவ்வொரு நாட்டில் 50,000 ராணுவ வீரர்கள் கல்ஃப் கண்ட்ரீஸில் கூடியவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அமெரிக்கா நீங்கள் ஒரு எதிர்ப்பு, இப்போ ஈராக் வந்து சவுதி அரேபியா எதிர்ப்பு தெரிவிச்சானா நீங்கள் அங்கேருந்து அட்டாக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கான செலவு யார்? அந்த நாடு தன் பாதுகாப்புக்காக ஒப்பந்தம் போட்டு தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்காங்க. 819 இராணுவ தளங்களை உலகம் முழுவதும் அமெரிக்கா வச்சிருக்கு, வேறு எந்த நாடு வச்சுக்கலையே. நீங்கள் ஏதோ ஆப்பிரிக்காவில் ஒரு சின்ன நாடு, அந்த மான்கொம்பு ஒரு 6 நாடுகளில் ஒரு இடத்துல மட்டும் சீனாவுடைய ஒரு இது இருக்குது, அந்த ஆர்பாருக்காக. உலகத்தில் எங்கேயுமே இல்லையே 810. அப்போ இது கல்ஃப் கண்ட்ரீஸில் பெருசாக இருக்கிறதுக்கான ஒரு இது காரணம் இருக்குது. ஆகவே இந்த அடிப்படையில் தான் அந்த யுத்தம் என்பது நீங்கள் வந்து பார்க்கணும். அதனால தான் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், இந்த யுத்தத்தில் இது உலக யுத்தமாக மாறும், பேரழிவு ஏற்படும்ன்றதை கடந்து இந்த யுத்தம் இப்போ வந்து ஈராக் வந்து அமெரிக்க தளங்களை தாக்கினால், அமெரிக்க கப்பல்களை தாக்கினால், ஈரான் தாக்கினால், ஹவுத்தீஸ் வந்து அமெரிக்க கப்பலை ஏற்கனவே தாக்கிட்டு இருக்காங்க, கப்பல் உள்ளே போக முடியல, எண்ணெய் வெளியே வருவது தடுக்கப்படும். அது உலகத்தின் பல நாடுகளை பாதிக்கும். எப்படி வந்து ரஷ்யா உக்ரைன் சண்டை வந்தோன்னா ரஷ்யாவிலேருந்து போகக்கூடிய ஆயிலெலாம் போக முடியும், கேஸ் போக முடியலையோ, அந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இங்கே ஏற்படுத்தும். இதுவே ஒரு நெருக்கடி வரும். இதை வந்து தீர்ப்பதற்கான முயற்சி அமெரிக்கா, நான் வந்து இதை தீர்த்தேன் அதை தீர்த்தேன், நான் சொல்கிறத கேளு, எனக்கு அடிமையாக இருந்தேன்னு சொன்னால் உனக்கு அப்போ நடுநிலைவாதின்னு சொல்லக்கூடிய ஏற்பாடு தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இதுதான் இந்த விஷயத்தை என்ன பார்க்கணும்னு சொன்னால்,
எல்லா ஜனநாயக வேடங்களையும் தரித்து கொண்டு எல்லா விதமான பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு இப்போ ஈரானில் அணு ஆயுதம்ன்ற பேரில் நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்கள் என்னன்னு சொன்னால் செய்து கொண்டு தன்னுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவது தான் முக்கியமான நோக்கம். எப்படியாவது தாய்வான் விஷயத்தில் சீனாவை ஒரு சண்டைக்கு இழுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்கலை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக இழுக்க முடியாது. ஏன்னா சீனாவுடைய டிப்ளமேசி என்பது இருக்குது. அப்போ நீங்கள் இதில் சீனாவுடைய ஹாங்காங்கில் என்ன பண்ணாங்க, உள்நாட்டு கலவரத்தை உருவாக்குனாங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் அமெரிக்க இராணுவ ஜியாங்செமின் இருக்கிற இராணுவத்தை கொண்டாந்து இறக்கலாம் அப்படின்னே முடிவு பண்ணியிருந்தாங்க. இவர் படை இறக்கி சீன படைகளை இறக்கி அதில் நான் பார்த்தான், சரி இது நம்மளால் முடியாது, இதெல்லாம் நடக்கும், உள்ள நடக்கும். ஆகவே இது என்னன்னு சொன்னால் யுத்தம் ரீஜனல் வார்ஸை நடத்தி கொண்டே இருப்பது ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை. அதன் மூலம் தன்னுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னொரு புறத்தில் அவங்களுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடிப்பதற்கான தளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஷிஃப்ட் ஆகிற பொழுது அந்த ஷிஃப்டை தடுக்கிறதுக்கான வேலைகளில் தான் இப்போ ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. ஈரான் கிட்ட இருக்க பலத்தை வச்சு இந்த இஸ்ரேலுக்கிட்ட தாக்கு பிடிக்க முடியுமா? இந்த தாக்குதல்ல இருந்து இப்போதைக்கு நீங்கள் யார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் ஈரான் தாக்கு பிடிக்கும். இல்லைன்னா கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் கஷ்டம்னா இவன் அட்டாக் பண்ணுவாங்க, பேரழிவு ஏற்படும். இப்போ நீங்கள் காசா மக்கள் நிற்கலையா, ஒன்றுமே இல்லையா அவங்கள்ட்ட. காசா இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஈரானில் அந்த மாதிரி தொடர் அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கும். இது இப்போ நீங்கள் ஈராக்கில் முழுசாக பிடிக்க முடியல, லிபியாவில் அது பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் நீ எவ்வளோ பேரழிவுகள் இருந்தாலும் மக்கள் செத்தாலும் ஏகாதிபத்தியம் தன்னுடைய சுரண்டலுக்கான வழிமுறைகளை, தன்னை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் மக்களை சாகடித்து நீங்கள் அவங்க அதை தக்க வச்சுக்குவாங்க. ஸோ இந்த சண்டை இப்படி தான் பார்க்கணும். இந்த சண்டை இப்படி தான் நீங்கள் வரும். ஸோ எக்ஸ்பிளைன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.